ஸ்ரீ குருப்யோ நமக. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மைண்ட் த மைண்ட். நம்ம மனதை பற்றிய ஆழமான புரிதலுக்கான பாட்காஸ்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்லக்கூடிய கவனச்சிதறலை நம்ம பழகுறோமா? ஆமாம், நம்மளோட பழக்கத்தினாலேயே மட்டும்தான் இந்த கவனச்சிதறல் ஏற்படுறது. எப்படின்னு பார்ப்போம். முதல்ல எது ஒன்று பழக்கமாக மாறுறதுங்கிறத பார்ப்போம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சாலும் அது பழக்கமாயிடும். இது நம்ம அனிச்சையா செய்யக்கூடிய பல செயல்களுக்கும் பொருந்தும். உதாரணமா, நம்ம பல்லு தேய்க்கிற பேட்டர்ன், தலை வார்ற ஸ்டைல், ஷூக்கு லேஸ் கட்டுற விதம், இப்படின்னு பல சொல்லிண்டே போலாம். இந்த பழக்கம் தான் நம்ம மனசோட மொழி. அந்த மொழியில் அதுக்கு பேசினா தான் புரியும். பழக்கம்ங்கிற மொழியில் நம்ம பேசும்பொழுது நம்ம மனசு உடனடியாக கட்டுப்படும். இப்போ நம்ம டிஸ்ட்ராக்ஷன் எப்படி பழக்கமாகுதுங்கிறத பார்ப்போம். உதாரணமாக, நம்ம எதையோ படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுப்போமே. அப்போ நம்ம கண்ணுங்கிற உறுப்பு வேலை செஞ்சிட்ருக்கோம். மற்ற உறுப்புகள்லாம் கிட்டத்தட்ட அமைதியாக தான் இருக்கும். அதே மாதிரி நடக்கிறதுக்கோ ஓடுறதுக்கோ மட்டும்தான் காலை பயன்படுத்துவோம். மற்றபடி உட்காந்துருக்கிறதே கால் அமைதியாக தான் இருக்கும். தேவை இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம அந்த உறுப்பை பயன்படுத்துகிறோம். மற்றபடி அது அமைதியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மனசு எப்பயாவது அமைதியாக இருந்திருக்கோ? எந்நேரமும் எதையாவது சிந்திச்ச வண்ணம் இருக்கு. தூக்கத்தில் கூட கனவு ரூபத்தில் எதையாவது செஞ்சுட்டு இருக்கு. தேவைக்கு சிந்திக்கிறது அவசியம். அன்றாட வேலைகளை திட்டமிடுறது, அதை எப்படி செய்யணும்னு யோசிக்கிறது, இது எல்லாமே அவசியம்தான். ஆனால் இந்த தேவையான விஷயங்களை சிந்திச்ச நேரம் போக மற்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? மனசு சும்மா இருக்கோ? தேவையே இல்லைன்னாலும் அனிச்சையாக நம்ம எதையாவது பற்றி சிந்திச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி தேவையில்லாமல் அனிச்சையாக சிந்திக்கிற செயலும் பழக்கமாயிடும். எது ஒன்று பழக்கமாச்சோ அதை மனசு திரும்ப திரும்ப செய்யும். பழக்கத்தினால சிந்திக்கிறது, சிந்திக்கிறதுனால பழகிறது, இப்படி நம்ம ஒரு வட்டத்தில் மாட்டின்டுறோம். இதுலேருந்து வெளியில் வரணும்னா அதுக்கு ஒரே வழிதான். எப்போ நம்ம சிந்திக்கிறது தேவை இல்லைன்னு தெரியறதோ அப்போ அந்த சிந்தனையை நிறுத்திடணும். இதை பழக்கமாகிற அளவுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். தேவையில்லாமல் சிந்திக்கிறத நம்ம பல வருஷமாக பழக்கி வச்சுருக்கோம். அதை மாற்றி தேவையில்லாதப்ப சிந்திக்கக்கூடாதுங்கிறத பழகிற அளவுக்கு நம்ம இதை திரும்ப திரும்ப செய்யணும். அதனால் இது பழகிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். நம்ம அன்றாடம் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய சில வேலைகளோட இந்த பயிற்சியை தொடர்பு படுத்திக்கிறது நல்ல பலனை தரும். உதாரணமாக, நம்ம பஸ்ஸில் போகும்பொழுதோ, இல்லை தண்ணி குடிக்கும் பொழுதோ, இல்லை பாத்ரூம் போகும்போது கூட இதை பண்ணலாம். ஒரு அடிப்படையான உண்மையை சொல்லி இதை முடிக்கிறேன். எவ்வளவு குறைவாக ஒருத்தன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறானோ அவ்வளவு சிறப்பாக அந்த தனி மனிதனுடைய வாழ்வு இருக்கும். நன்றி.